நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் பைக்கை பற்றி சூப்பரான ஒரு அப்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விலை குறைவான சிசி குறைவாக இருக்கக்கூடிய க்ரூசர் டைப் ஆஃப் பைக் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பைக் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஒன்று வந்து அவெஞ்சர், இன்னொன்று வந்து இன்ட்ரூடர். ரெண்டுமே சூப்பரான பைக்குகள், லாங் டிரைவ்லாம் வந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய பைக்குகள். அதில் வந்து தச்சமே பார்த்தீங்கன்னா அவெஞ்சரில் வந்து 180யும் இருக்குது, 220யும் இருக்குது. இதில் வந்து இந்த 180க்கு மாற்றாக இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் அவெஞ்சர் 160 பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. 2020க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா BS6 நார்ம்ஸ் வந்து மாறுது. ஸோ அந்த BS6 நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பஜாஜ் அவெஞ்சர் 160 பைக்கில் இன்ஜின்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க 180க்கு பதிலாக. இந்த புதுசாக ரீப்ளேஸ் ஆக போகிற பஜாஜ் அவெஞ்சர் 160 பைக்கில் வந்து NS 160ல் என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜினை தான் இந்த பைக்கில் வந்து கொண்டு வர போகிறாங்க. BS6 நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் வந்து உருவாக்க போகிறாங்க. 160.33 cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின். பவர் பார்த்தீங்க அப்படின்னா 15.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 14.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் வைஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது பஜாஜ் அவெஞ்சர் 180 விட 160 கொஞ்சம் பவர் வந்து கூட தான் வந்து கொடுக்குது. 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் இந்த பைக்கில் வந்து வரும். சிங்கிள் சேனல் ABS யூனிட் வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. விலை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே விற்பனையில் இருக்கக்கூடிய அவெஞ்சர் 180 விட குறைவாகவோ அப்படி இல்லைனா 180 என்ன ப்ரைஸில் வந்து கிடைக்குதோ ஓரளவுக்கு அதற்கு ஈக்குவலான ப்ரைஸில் தான் புதிய 160 பைக் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 160 cc செக்மெண்ட்டில் வந்து நேக்கட் டைப் ஆஃப் பைக்குகளுக்கு தான் வந்து கடுமையான போட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே 160 cc செக்மெண்ட்டில் வந்து புதுசாக வந்து க்ரூசர் பைக்கும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.